ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கான ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் வெரி இம்பார்ட்டண்டான கன்ஃபார்ம் 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 மார்க் கொஷின்ஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே இருக்குது. ஸோ நான் வந்து இந்த பிடிஎஃப் வந்து இப்போ நான் சொல்கிறேன், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸை தாண்டி வர கொஷின்ஸ் உங்களுக்கு 5 மார்க்கில் வராது. நீங்கள் 25 மார்க்குக்கு 25 5 மார்க்கில் ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கு இந்த கொஷின்ஸை மட்டும் படிச்சுங்க. ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு 3-4 கொஷின் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். வீடியோவில் சொல்லல இதையும் நான் கம்மி பண்ணி இதெல்லாம் ஷுவராக வரும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் தி சேனல் அண்ட் ஆல்சோ கிளிக் ஆன் த பெல் ஐக்கான் ஃபார் மோர் வீடியோஸ். அண்ட் இன்னொரு 1 மந்த் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு. இதுக்கிடையில் எங்கிட்ட டியூஷன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன், ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 1 மந்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ லைக் 1 மந்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர், நான் எடுக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வச்சு கிரியேட் பண்ணுற மாடல் கொஷின் பேப்பர், அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து அதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் கீ ஆன்சர், இதுதான் கீ ஆன்சர், இதை இப்படி படிங்க அப்படிங்கிற மாதிரி கீ ஆன்சரோட என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும். எவ்வளோக்கு என்னால் ரிவிஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு என்னால் ரிவிஷன் கொடுத்து கைட் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் பெட்டரான ஒரு மார்க் என்னால் ஸ்கோர் பண்ண வைக்க முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் இப்போது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் நிறைய பிடிஎஃப் ஷேர் பண்ணுவேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதோடைய இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் நான் பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து நான் இன்னும் கம்மி பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தமிழ் மீடியம் என்ன பண்ணுறது கேட்காதீங்க. லிங்க்கை கிளிக் பண்ணி இங்கே மேலே இருக்குது பாருங்கள், இங்கிலீஷ் தமிழ். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் மீடியத்துக்கான கொஷின்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யூனிட் வைஸ் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை நான் கம்மி பண்ணி சொல்கிறேன். அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட் யூனிட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஆக்சியல் அண்ட் ஈகோ ட்ரேட் பிளேன் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஆக்சியல் தான் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க, அச்சுக்கோடு நடுவரை கோடு. அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபைனைட் லாங் சார்ஜ்டு வயர் காஸ்லா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் செல் வந்து பார்த்துங்க, பிளேன் ஷீட் தேவையில்லை, விட்டுறலாம். சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் காஸ்லா வெரி இம்பார்ட்டன்ட். விட்டுறலாம்னா உங்களால் முடியும், இல்லை ஆல்ரெடி படிச்சிட்டிங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். நான் டைம் இல்லை, எக்ஸாம் டயத்தில், எக்ஸாமுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நான் பார்க்குறேன் அப்படின்னா அதெல்லாம் விட்டுறலாம். ஓகேங்களா? வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர் வெரி இம்பார்ட்டன்ட். வாண்டிகிராஃப் மினியேட்ரி. ஸோ இதெல்லாமே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் யூனிட் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இதில் வந்து மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் பூஸ்டர் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இன்டர்னல் ரெசிஸ்டர் ஆஃப் எ செல்லு, வீட் ஸ்டோன் பிரிட்ஜ், மீட்டர் பிரிட்ஜ். ஸோ இந்த 4 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்தது 3rd யூனிட் மெக்னீட்டிஷியமில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்குலர் காயில் பயோட் சாவட்டில் வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபைனைட் லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் பயோட் சாவட்டில் வெரி இம்பார்ட்டன்ட். சைக்ளோட்ரானோடைய ஒர்க்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின். ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர் வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பார்த்துக்கங்க. ஆம்பியர்ஸோடைய சர்க்கியூட் எல்லாம் முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி தேவையில்லை. அடுத்தது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ அந்த இதில் வந்து M1 to M21 மியூச்சுவல் இண்டக்ஷன் வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின். ஏசி சிங்கிள் ஃபேஸ் ஒர்க்கிங், அது டிரான்ஸ்ஃபார்மர் வெரி இம்பார்ட்டன்ட். RLC சர்க்கியூட், தொடர் RLC சுற்று, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th யூனிட்டில் மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷன், மேக்ஸ்வெல்லோடைய மாடிஃபிகேஷன் இன் ஆம்பியர் சர்க்கியூட்டில். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அதுக்கப்புறம் அந்த ஸ்பெக்ட்ரத்தோடைய 2 டைப்ஸுமே ஓகேங்களா, ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். உள்ளீடு நிறமாலை, வெளியீடு நிறமாலை. ஸோ அடுத்தது ஆப்டிக்ஸில் மிரர் ஈக்குவேஷன் அண்ட் மேக்னிஃபிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிசியூ மெத்தட் வெரி இம்பார்ட்டன்ட். லென்ஸ்லா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3. வேவ் ஆப்டிக்ஸில் யங்ஸோடைய டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், யங்கோடைய மினிமம்லாம் முடிஞ்சால் பாருங்கள், இல்லாட்டி விட்டுறலாம். யங்கோடைய சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், இந்த 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குவாண்டம் ஃபிசிக்ஸில் டி ப்ராக்லி வேவ் லென்த்து, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு, டேவிசன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட் கம்பல்சரி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ அது பார்த்துங்க. அப்புறம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது அட்டாமிக் ஃபிசிக்ஸ் யூனிட் 9ல் ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், நியூக்ளியர் ரியாக்டர், இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் 10th யூனிட்டில் ஹால் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர், டிரான்சிஸ்டர் ஆஸ் ஆம்ப்ளிஃபையர், டிமார்கன்ஸோடைய தியரம், டிரான்சிஸ்டர் ஸ்விட்ச். ஸோ இந்த கொஷின்ஸு. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ஐ எம் ஷியோர் இந்த 5 மார்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா 25 out of 25 யூ கேன் டெஃபினெட்லி ஸ்கோர். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதோடைய லிங்க் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதில் மற்ற சப்ஜெக்ட்மான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே நிறைய இருக்குது, கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.